வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மெல்வின். சர்க்கரை பொங்கல் தேவையா? என்னடா இப்படி திடீர்னு கேள்வி கேட்குறாரு அப்படின்னு யோசிப்பீங்க. பொங்கல் பண்டிகை போயிட்டு இருக்குது. எல்லா வீடுகளிலும் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொழுக்கட்டை, விதவிதமான ஸ்வீட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ்னு அப்படி சாப்பிட்டுட்டே இருப்போம். குளுக்கோஸ் ஸ்பைக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இது தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அந்த குளுக்கோஸ் அளவு ரத்தத்தில் துள்ளி ஏறுதல், துள்ளேற்றம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்படி அதிகப்படியான சுகரை உடம்புல ஏற்றும் போது ரத்தத்தினுடைய அந்த சுகர் லெவல் இப்படி துள்ளி ஏறும். அதனுடைய பேங்க்ரியாஸ் சுரக்கக்கூடிய இன்சுலினும் துள்ளி ஏறும். இன்சுலின் ஸ்பைக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்முடைய இந்தியன்ஸ், எஸ்பெஷலி தமிழர்கள் ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி பலகாரங்களை சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம். இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் இன்னும் ரொம்ப அதிகமாக அதை எடுத்துக்கிறோம். ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி உடம்புல திரும்ப 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 குளுக்கோஸ் ஸ்பைக்கை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்சுலினால் சுரக்க முடியாமல் ரொம்ப டயர்டாகி வீக்காகி மோசமாகிடும். டயபெட்டிஸினுடைய பின்விளைவுகள் படுமோசமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன டிப் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒருவேளை சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு இடுப்பை சுற்றி அதிகப்படியாக சதைப்பட்டு இருக்குது, ஒபீஸாக இருக்கீங்க, இல்லை அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அந்த மாதிரி பயங்கரமான இருக்கக்கூடிய ஒரு ஜாபில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை நிறைய ஃபுட் ஹேபிட்ஸை தாறுமாறாக விஷயங்களை சாப்பிட்டுருக்கீங்க, ஸ்வீட்ஸை ஜாஸ்தி சாப்பிட்றீங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் கவனமாக இருக்கணும். டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப அதிகப்படியான ஸ்வீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அடுத்ததாக ஒரு புரோட்டீன் மீல் எடுங்க. ஒருவேளை சைவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கை நிறைய சுண்டக்கடலை அதை வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை நிலக்கடலை வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெஜிடேரியன் ஐட்டம்ஸில் ஏதாவது ஒரு புரோட்டீன் தரக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் உங்கள் பாடியை கொஞ்சம் அப்படி ட்ரிக்கியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குளுக்கோஸ் ஸ்பைக் ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால் வரக்கூடிய இன்சுலின் ஸ்பைக்கும் அதிகமாக இருக்காது. எப்பெல்லாம் நீங்கள் ஒருவேளை நாட்டு சர்க்கரை சாப்பிட்றேன், கருப்பட்டி சாப்பிட்றேன், தேன் சாப்பிட்றேன் அப்படின்னு எந்த விதமான ஸ்வீட்டை பற்றி பேசினாலும் சரி, இல்லை பேக்கரி ஐட்டம்ஸை பற்றி பேசினாலும் சரி, உங்கள் நாக்கில் எப்போல்லாம் அந்த சுகர் படுதோ உடனே உங்கள் பிரெயின் இன்சுலினை அலர்ட் பண்ணும். தம்பி பேங்க்ரியாஸ் ஸ்வீட் அள்ளி சாப்பிட்றான் போல், உடனடியாக வேகமாக செயல்பட அப்படின்னு சொல்லி அதிகப்படியான இன்சுலினை சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு சர்க்கரை பொங்கல் தேவையானு கேட்டால் தேவை தான். இந்த பண்டிகை நாட்கள் நம்ம சாப்பிட்றது தான். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்கலாம். பாய்.